அண்ணாமலையோட பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அசஸ் பண்ணியிருப்பார். ஏன் பாண்டே பேசியிருக்கார். பாண்டே அவரோட போய் அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். யார் பண்ணலை? ரஜினி சார் பெரிய வசீகரம். ரஜினி சார் வந்து நிறைய பேரோட பேசுவார். எல்லா அரசியல் சார்ந்த தலைவர்கள்ட்டையும் பேசுவார், அரசியல் விமர்சகர்கள்ட்டையும் பேசுவார். 2 பக்கட்டும் பேசுவார். அரசியல்வாதிகள்ட்டையும் பேசுவார், அரசியல் விமர்சகர்கள்ட்ட. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய ஜேர்னலிஸ்ட் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவார். வாக்குவாதம் கூட பண்ணுவார். அவரோட கான்செப்ட், அவர் பிரெயினை சரி பண்ணுற வரைக்கும் அவங்களோட நெகோஷியேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆழமாக. இப்போ சீமான் அவர்களே சொன்னார், என்னோட 2 மணி நேரம் பேசினார்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவரை கூட்டிகிட்டு போன அவரோட ப்ரெஸ்ஸு நண்பரையும் அப்படி சொன்னார். இந்த மாதிரி சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தான் அரசியல் உலகத்தில் இல்லை, ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாருமே என்கிட்ட நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்காங்க. அதனால் அரசியல் பார்வை எனக்கு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் கற்றுக்குவார். அது தொடர்ந்து செய்கிறார். இன்ன வரைக்கும் செஞ்சுட்ருக்கார். செய்கிறார். விஜய் அவர்கள் வர்றாரு போகிறாருங்கும் போது அதை பற்றின யோசனைகளும் அவர் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். இதில் எந்த பிரச்சனையுமே அவர் கிடையாது. ஆனால் அவர் வந்து எப்படின்னா, அண்ணாமலையோட பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அசஸ் பண்ணியிருப்பார். மாரிதாஸ் கூட அவரோட பேசியிருக்கார். மாரிதாஸ் நிறைய வீடியோவில் அவர் என்னை தளபதினு சொன்னார்னு கூட சொல்லியிருக்கார். இது மாதிரி நிறைய பேர் அவரோட பேசும்போது ஏன் பாண்டே பேசியிருக்கார். பாண்டே அவரோட போய் அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். யார் பண்ணலை? ரஜினி சார் பெரிய வசீகரம். அது பெரிய மேக்னெட்டு. அது சின்ன துரும்பு எறும்பு கூட ஒட்டிக்கும், இரும்பும் ஒட்டிக்கும், பெரிய கம்பியாக இருக்கக்கூடிய இரும்பும் போய் ஒட்டிக்கும். அது பெரிய மேக்னெட். அவர் எல்லாரோடையும் இந்த மாதிரி பேசுகிறவர் தான், பழகிறவர் தான். ஆனால் அவர் மைண்டில் ஒரு ரீடிங் இருக்குது. யார் அனுபவத்தோட ஆற்றலோட நேர்மையாக நாணயமாக செயல்படுவாங்கிறத கவனிப்பார். அப்படிப்பட்ட கவனிப்பில் தான் இவர் ஒரு நிறைய பேரோட இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஒரு இடத்துல நம்ம கட்சி ஆரம்பிச்சிருவோம், நம்ம கட்சி பண்ண போகிறோங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது என்ன நினைக்கிறாருன்னா, அரசியலில் முழுக்க அனுபவம் பெற்ற தமிழறிமணியன் அவர்களையும் தொழில் ரீதியாகவும் இளைஞர் நலம் சார்ந்து நிறைய தொழில் செஞ்சு நிறைய விஷன் ஓரியன்டாக இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் ஐடி உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் எல்லார்ட்டையுமே இணக்கமாக பழகக்கூடிய அனுபவமிக்க அர்ஜுனமூர்த்தியுமாக தான் சேர்ந்தெடுத்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் வேறு யாரையுமே ஃபில்லப் பண்ணலை. தெளிவாக தான் முடிவு பண்ணியிருக்கார்.